ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம் வாங்க. ரைஸு, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, அதுவும் இல்லாமல் பௌர்ணமி, அதனால் சாம்பார் தான். என்ன சாம்பார் கேட்டிங்கன்னா சொரக்காய் மாங்காய். நான் எந்த சாம்பாராக இருந்தாலும் அதில் மாங்காய் போட்டுருவேன். சொரக்காய் சாம்பார் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சொரக்காய் சாம்பாரில் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 பச்சை மிளகாய், நான் வந்து ஒரு 4 பச்சை மிளகாயை நுனியில் கீறிட்டு போட்டிருக்கேன். அது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சொரக்காய் சாம்பாரில் பச்சை மிளகா பிடிக்குன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பசங்க 2 பேருக்கும் லஞ்சு கட்டி ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இப்போ 7:30, அவங்களுக்கு 7 o'clockலாம் பஸ்ஸு, அவங்க போயிட்டாங்க. அதனால தான் சாம்பார் கம்மியாக இருக்குது. இன்னுமே எங்கள் 2 பேருக்கும் லஞ்சு கட்டணும். அடுத்து வழக்கம் போல் ரசம் இல்லாத நாளே இருக்காது. அது வேஸ்ட்டாக டெய்லி எடுத்து ஊற்றினாலும் ரசம் வச்சே ஆகணும். என்றைக்காவது காரக்குழம்புனா தயிர் வைப்பேன். ஆனால் நேற்றுமே நான் ரசம் தான் வச்சேன். ரசம், அதுக்கப்புறம் பீட்ரூட் கடலப்பருப்பு கார பொரியல். அதாவது வந்து இது வந்து கொத்துக்கறி செய்வாங்க, கடலப்பருப்பு போட்டு கொத்துக்கறி செய்வாங்க. அந்த டேஸ்ட்டில் இருக்கும். இதோட வீடியோ வந்து நம்ம சேனலில் நான் முன்னாடியே போட்டிருக்கேன். இல்லை கொஞ்சம் ஒரு 4-5 பூண்டு போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம குக்கரில் வச்சோம்னா நல்லா குழவா வெந்துடும். ஆனால் இன்றைக்கி நான் குக்கரில் வைக்கல, குக்கருக்கு வேலை இருந்தது. அதனால் வந்து நான் வானல்லையே தாளித்து விட்டேன். இதுதான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. சாம்பாருக்கு காரமாக இருக்கும். நம்ம தேங்காய் பூ வேணாலும் போடலாம். நான் தேங்காய் போடல. காய், கடலப்பருப்பு, ஒரு வெங்காயம், பூண்டு பல், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு குக்கரில் வச்சுட்டு அதை எடுத்து சோம்பு கருவேப்பிலை தாளித்து எடுத்து கொட்டி தண்ணி ஊற்றினோடனே எடுத்துடலாம். ஆனால் இன்றைக்கி நான் சோம்பு கருவேப்பிலை தாளித்து எல்லாத்தையுமே வானல்லே போட்டு வேக வச்சு தண்ணி சொன்னோடனே எடுத்துட்டேன். நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மட்டன் கொத்துக்கறி செய்வாங்க, அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு. ரொம்ப சிம்பிளான லஞ்சு மட்டும் தான் நம்ம வீட்டில் எப்பயுமே இருக்கும். அதாவது ஒரு குழம்பு இருக்கும், ஒரு ரசம் இருக்கும், ஒரு பொரியல் இருக்கும். அதுதான், எக்ஸ்ட்ராலாம் எதுவும் இருக்காது. விசேஷ நாளில் தான் எக்ஸ்ட்ரா ஏதாவது 2-3 செய்வேன். இன்றைக்கி வந்து நான் இட்லி ஊற்றலை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் வந்து பௌர்ணமியில் ஃபுல் டே ஃபாஸ்டிங் இருப்பேன். ஆனால் இப்போ என் உடம்பு சரியில்லைனாலும் டாக்டர் கண்டிப்பாக ஃபாஸ்டிங் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இன்றைக்கி காலையில் மட்டுமாவது ஃபாஸ்டிங் இருந்துட்டு மத்தியானம் ரைஸ் சாப்பிட்லான்னு இருக்கேன். அதனால் நான் இட்லி ஊற்றலை. பசங்களுக்கு ஆளுக்கு ஒரு தோசை ஊற்றி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். ஹஸ்பண்டுக்கும் தோசை தான் ஊற்றி கொடுக்குறேன். ஹஸ்பண்டுக்கும் வந்து காலைல ஒரு தோசை தான் சாப்பிடுவாங்க, அர்ஜென்ட்டில் ஒரு தோசை ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இவ்வளோதான் இன்றைக்கி நம்ம லஞ்சு மெனு. இந்த லஞ்சு மெனு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.